பாருங்கள் பன்னீர் ரோஸு தோட்டம் போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லு சொட்டு நீர் பாசனம் தான். தாங்க. பூரா பன்னீர் ரோஸ் தான். பாருங்கள் பழுப்புலாம் கரெக்டாக லைனுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு பழுப்பு வந்து நடுக்க வச்சுருக்காங்க. இதுலேருந்து பிரித்து வந்து பிரான்ச் வைஸாக வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. பாருங்கள் பிரான்ச்சாக வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணுறாங்க. நடுக்க பாருங்கள் ரொம்ப லைனாக வந்து பன்னீர் ரோஸை உங்களுடைய பெனிஃபிட் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சென்ட்டு தயாரிக்கிறாங்க. இதை வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய பொருள்களையும் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. கேக் தயாரிக்கிறதுல கூட கலக்கிறாங்க. பாருங்கள் அதனுடைய வேரெலாம் எப்படி வளருது பாருங்கள். ஒரு முறை போட்டால் போதுங்க. கட்டை மாதிரி இது கரும்பு மாதிரி தான். ஒரு பயிர் முடிஞ்சதுன்னா அப்பப்போ வெட்டி நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து துளிர் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பூ பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். பூவெல்லாம் பயங்கரமாக வருங்க. இதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தோட்டமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கட்டைக்கும் ஒரு கட்டை வந்து 2 தப்டி அளவு வந்து கேஃப் விட்டுருக்காங்க. இந்த கேஃப் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் இன்னொரு தோட்டத்தை பார்த்தேன். அது சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேந்திப்பூ போட்டிருக்காங்க. இந்த சென்டரில் இது துளுத்து வர வரைக்கும் அது அறுவடை ஆனவொடனே அந்த மண்ணை 2 பக்கமும் எடுத்து போடுவாங்க. நல்லா பன்னீர் ரோஸோடைய எப்படி வளர்ச்சிங்க அபாரமாக இருக்குது பாருங்கள். நடுக்கவே அது இருக்குது. தோட்டம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒன்று கட்டை வந்து இதுலேருந்து எவ்வளோ பூ அரும்பு இப்போவே துளிர் விட்டவொடனே அரும்பு வந்து எவ்வளோ விட ஆரம்பிச்சிச்சிங்க பாருங்கள். அரும்பெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள்.